அருமையானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பெறுகின்ற மிக முக்கியமான பாக்கியங்களில் ஒன்று வீடு. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்குத்தான் சொந்த வீட்டினுடைய அருமை தெரியும். அதிலும் சொந்த வீட்டில் வசிப்பது என்பது மிக பெரும் பாக்கியம். ஒரு சொந்த வீட்டை கட்டுவதற்காக குடும்பத்தை பிரிந்து பல்லாண்டுகள் வெளிநாடுகளில் தன் இளமையை தொலைக்கும் மக்கள் ஏராளம் ஏராளம். கடும் வெப்பத்தில் இருந்தும் ஆட்டும் குளிரிலிருந்தும் மனிதனை பாதுகாப்பது இந்த வீடுதான். அந்நிய பார்வைகளை விட்டும் சுதந்திரமாக இருப்பதற்கும் மனைவியுடன் இன்பகரமான இல்வாழ்க்கை நடத்துவதற்கும் வசதியான இடம் இந்த வீடுதான். பெண்கள் சுதந்திரமாக வலம் வருவதற்கு பாதுகாப்பான இடம் என்றால் நம்முடைய வீடுதான். ஒருவர் தன்னுடைய செல்வத்தினையும் பொருட்களையும் பாதுகாத்து வைப்பதற்குரிய சிறந்த இடம் வீடுதான். வெளி வாழ்க்கையில் இன்னலையும் சிரமங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி வருவோருக்கு நிம்மதி தரும் இடம் அவன் வசிக்கும் வீடுதான். வசிப்பதற்கு ஒரு வீடு இல்லாமல் தெரு ஓரங்களிலும் சாலை ஓரங்களிலும் பிளாட்பாரங்களிலும் மூலை முடுக்குகளிலும் குப்பை மேடுகளிலும் சாக்கடைகளுக்கு அருகிலும் ஆடு மாடுகளுடனும் தெரு நாய்களுடனும் தங்களுடைய வாழ்நாளை கழிக்கின்ற எத்தனையோ லட்சம் மக்களை நாம் அன்றாடம் கண்டு வருகிறோம். இவர்களின் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கும் போதுதான் வீடுகளில் வசிப்பவர்கள் தங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் அருட்கொடையை உணர முடிகிறது. அப்படியானால் இப்படிப்பட்ட வீட்டை எவ்வளவு பாக்கியமாக கருதி நாம் அந்த வீட்டில் அமல் செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்தனையாக கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் விரும்புவது நேசிப்பது நல்லடியார்களை மட்டும்தான். அதே போல இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வீடுகள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் விரும்புவது நேசிப்பது நல்ல அமல்கள் செய்யக்கூடிய வீடுகளை மட்டும்தான். அல்லாஹ் மறுமை நாளில் இந்த உலகத்தில் எத்தனை வீடுகள் கட்டினா என்பதாக நம்மிடத்தில் கேட்க மாட்டான். நான் உனக்கு அழகான வீடு, மனைவி, பிள்ளைகள் கொடுத்தேனே, அதனை எப்படி பயன்படுத்தினா என்றுதான் கேட்பான். எனவே நம்முடைய வீட்டை இறைவனுக்கு பிடித்தமான வீடாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம் வீடு இறை பொருத்தத்தை பெற்ற வீடாக அமைய வேண்டுமானால் கணவன், அந்த வீட்டில் வசிக்கிற மனைவி, பிள்ளைகள் மூவருக்கும் சில கடமைகள் இருக்கிறது. அது முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும். வீட்டில் வசிக்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள் அவர்களுடைய கடமைகளை, உரிமைகளை முறையாக நிறைவேற்றி கொண்டால்தான் அந்த வீடு வீடாக இருக்கும். ஒரு கணவன் மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இரவு நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கியிருந்த போது தான் தொழுவதற்காக நிற்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ஆயிஷா, நான் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருக்க வேண்டும், தொழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு நீ அனுமதி தருவாயா என்பதாக கணவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால், அப்படி கேட்க வேண்டும் என்கிற எந்த தேவையும் நபிக்கு இல்லை. அவர்கள் ஈருலகத்தின் தலைவர், அல்லாஹ்வினுடைய ரசூல். இருந்தாலும் இந்த சமூகத்திற்கு படிப்பித்து தருகிறார்கள். மனைவிக்கென்று கடமைகள் இருக்கிறது, உரிமைகள் இருக்கிறது. அந்த ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தொழ வேண்டும், எனக்கு நேரம் ஒதுக்க முடியுமா, அனுமதி தர முடியுமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டு, அதற்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அனுமதியை பெற்று தொழச் சென்றார்கள் என்கிற செய்தியை ஹதீஸ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவியினுடைய உணர்வுகளுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ஒரு கணவன் மனைவிக்கென்று நேரம் ஒதுக்க வேண்டும்.
அந்த மனைவியிடத்தில் மனம் விட்டு பேச வேண்டும். எவ்வளவுதான் பிஸியாக வேலையாக இருந்தாலும் மனைவியினுடைய உரிமைகள் பேணப்படுகிற போதுதான் அந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். அந்த வீடு நிம்மதிக்குரிய வீடாக இருக்கும் என்பதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். சஅல்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு தடவை நபி தோழர்கள் வந்து கேட்டார்கள், மா கான யஸ்ரஉன் நபியு ஃபி அஹ்லிஹி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளி உலக வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்கள் உங்களுடைய வீட்டிற்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் உங்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள், வீட்டில் வந்து ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க என்று நபித்தோழர்கள் கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஃபகாலத் கான யகூனு ஃபீ மிஹ்னதி அஹ்லிஹி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டிற்கு அவர்கள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் எங்களுடைய வேலைகளில் உதவி ஒத்தாசையாக அவர்கள் இருப்பார்கள். வீட்டினுடைய வேலைகளை எல்லாம் இழுத்து போட்டு செய்வார்கள். எங்களுடைய மனம் குளிரும் விதமாக நபி நடந்து கொள்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நாம் நம்முடைய வீட்டு வேலைகளை எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோம்? இவ்வளவோ வெளியில வேலை இருக்கு என்பதாக சொல்கிறோம், வியாபாரம் என்பதாக சொல்கிறோம், நான் ரொம்ப பிஸியாக இருப்பதாக நாம் காட்டிக் கொள்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா நாம் பிஸியாக ஆகிவிட்டோம்? ஈருலகத்தினுடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பிஸியான மனிதராக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவிமார்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்தார்கள். தன்னுடைய வீட்டிற்கென்று வேலைகளுக்கென்று நேரத்தை ஒதுக்கினார்கள் என்று சொன்னால், ஒரு வீடு நிம்மதியாக அமைய வேண்டுமானால் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை ரசூல் கற்றுத் தந்தார்கள். சொன்னார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபைதா ஹதரத்தி ஸலாத்து ஹரஜ, தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுகிற வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வேலைகளை செய்து தந்து கொண்டிருப்பார்கள். பாங்கு சொல்லிவிட்டால் பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வீடு நிம்மதியான வீடாக இருக்க வேண்டுமானால் அவர்கள்தான் நமக்கான முன்மாதிரி என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அதே போல ஒரு மனைவி தனது கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குன்து ஆமிரன் அஹதன் அயஸ்ஜுத லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு யாரும் யாருக்கும் இந்த உலகத்தில் சஜிதா செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஒரு மனிதர் பிற மனிதருக்கு சஜிதா செய்யக்கூடாது. அப்படி சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லிஸௌஜிஹா, அப்படி யாராவது யாருக்காவது சஜிதா செய்ய வேண்டும் என்பதாக நான் கட்டளையிடுவதாக இருந்தால், ஒரு பெண் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்பதாக சொல்லி, ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்திற்கு உணரத் தந்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கணவன் மனைவியை பொருந்திக் கொண்டு, மனைவி கணவனை பொருந்திக் கொண்டு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழுகிற போதுதான் அந்த வீடு நிம்மதியான இறை பொருத்தத்தை பெற்ற வீடாக இருக்க முடியும். அடுத்து பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு, உரிமைகள் உண்டு, அது சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃலல மின் அதபி ஹஸன், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அன்பளிப்புகளிலெல்லாம் மிகச்சிறந்த அன்பளிப்பு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நல்ல மார்க்க கல்வியும் நல்ல ஒழுக்கம் தான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மார்க்க கல்வியை, ஒழுக்கத்தை, நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் பெற்றவர்களை மீறி செயல்படக்கூடியவர்களாக நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பெற்றவர்களை மதிக்காத பிள்ளைகள் உருவாகி விடுவார்கள். பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காத பிள்ளைகள் உருவாகி விடுகிற போது யாருக்கும் அடங்காத பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஆகிவிட்டார்கள் என்று சொன்னால்
அது நம்முடைய வீட்டில் நம்மை நிம்மதியா இருக்க விடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு குளிர்ச்சியானவர்களாக இருந்தால் மட்டும்தான், நல்ல பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வீடு நிம்மதிக்குரிய வீடாக இருக்குமே தவிர, அப்படி நம்முடைய பிள்ளைகள் தரிகட்டு அலைகிற பிள்ளையாக மாறிவிட்டான் என்று சொன்னால், எங்காவது போய் ஏதாவது ஒரு வம்பெடுத்துட்டு வருவான், டெய்லி ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், அது பெற்றவர்களுக்கு அவப்பெயரை வாங்கி தரும், அது மிகப்பெரிய சஞ்சலத்தையும் சங்கடத்தையும் தான் அந்த குடும்பத்திற்கு அந்த வீட்டிற்கு ஏற்படுத்தி தருமே தவிர, அந்த வீட்டில் அவர்களால் நம்மால் நிம்மதியாக வாழ முடியாது என்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை பெற்றவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுத்து விட வேண்டும். நல்ல கல்வியை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த ஜும்மாவினுடைய தொழுகைக்காக வருவதற்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தேன். ஊபியில முதியோர் இல்லத்துல ஒரு அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் இருந்து உங்க அம்மா இறந்துட்டாங்க, இந்த மாதிரி பாடியை வந்து வாங்கிட்டு போங்கன்னு முதியோர் இல்லத்தில் உள்ளவர்கள் போன் பண்றாங்க. அப்ப அந்த மகனார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் வீட்டுல கல்யாண வேலை நடந்துகிட்டு இருக்குது, இந்த நேரத்துல அந்த சடலத்தை கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் எல்லா வேலையும் கெட்டு போயிடும், அபசகுணமாக அது அமைந்து விடும். எனவே என்னுடைய தாயை ஒரு 4-5 நாட்களுக்கு உங்களுடைய ஹாஸ்டல்ல முதியோர் இல்லத்திலேயே நீங்கள் ஃப்ரீசரில் வைத்துக் கொள்ளுங்கள். 4-5 நாட்கள் முடிந்து கல்யாணம் முடிந்ததற்கு பிறகு அந்த என்னுடைய தாயின் சடலத்தை வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக அந்த மகன் சொல்கிறார் என்று சொன்னால், எந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளைகளாக இருக்கிற நிலைகள் இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இப்படியெல்லாம் பெற்றவர்களை மதிக்காத உதாரித்தனமான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வளராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய காலத்திற்கு பிறகும் நமக்காக துஆ செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாக வேண்டுமானால், நாம் அவர்களை வளர்த்தெடுக்கிற போதே நல்ல கல்வியை ஒழுக்கத்தை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுக்கிற போது நல்ல சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்தால் நம்முடைய வீட்டுல நிம்மதியா சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நமது வீடு இறை பொருத்தத்தை பெற்ற வீடாக அமைய வேண்டுமானால் நமது வீட்டில் ஒழுக்கங்கள் பேணப்பட வேண்டும். அல்லாஹ் நம்முடைய வீட்டை நிம்மதியை பெற்றுத்தரும் இடமாக சொல்கிறான். அதுதான் உங்களுக்கு நிம்மதியை பெற்று தரக்கூடிய இடம் என்பதாக வீட்டை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைதித்தலமாக அமைத்து தந்திருக்கிறான் என்பதாக பேசுகிறான். நமக்கு நிம்மதியை தரக்கூடிய அமைதித்தலமாக அல்லாஹு தஆலா இந்த வீட்டை அமைத்து தந்திருக்கிறான் என்கிற போது, அதிலும் குறிப்பாக ஒரு முஃமின் ஒரு முஸ்லிமினுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனித்து செயல்பட வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு அல்லாஹும் அவனது ரசூலும் பிரியப்படும் வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு அல்லாஹும் அவனுடைய ரசூலினுடைய கட்டளைகளையும் ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் வாழுகிற வீடாக அந்த வீடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு மலக்குகள் வருகை தருகிற வீடாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு நல்லடியார்கள் வந்து போகிற இடமாக அது இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு எல்லோராலும் புகழப்படுகிற வீடாக அந்த வீடு இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு சதகா செய்கிற, விருந்தினரை கண்ணியப்படுத்துகிற, இபாதத்துகள் நிறைந்த வீடாக அந்த வீடு அமைந்திருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமின் வீடு ஷைத்தான் வருவதற்கு பயப்படுகிற வீடாக நம்முடைய வீடு அமைய வேண்டும். ஒரு முஸ்லிமினுடைய வீடு தொழுகை நடைபெறுகிற, இறைவசனங்கள் ஓதப்படுகிற வீடாக அது இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இறை பொருத்தத்தை பெற்ற வீடாக நம்முடைய வீடு அமைய வேண்டுமானால் வீட்டிற்கென்று சில ஒழுக்கங்கள் இருக்கிறது, அது பேணப்பட வேண்டும். அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா ததுகுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும், உங்கள் வீடுகள் அல்லாத வேறு வீடுகள் நீங்கள் நுழைவதாக இருந்தால் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லிஹா, அந்த வீட்டில் உள்ளவர்களிடத்தில் அனுமதி பெற்று சலாம் சொல்லி, அந்த வீட்டில் உள்ளவர்களுடைய அனுமதியை பெறாத வரை அந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டாம், சலாம் சொல்லிவிட்டு அந்த வீட்டிற்குள் நுழையுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ,
இதுதான் உங்களுக்கு நல்லது, நீங்கள் நற்போதனை பெற வேண்டும் என்பதற்காக இது உங்களுக்கு சொல்லப்படுகிறது என்பதாக குர்ஆனினுடைய 24வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா தகல்தும் பைத்தன் ஃபஸல்லிமு அலா அஹ்லிஹி, நீங்கள் யார் வீட்டுக்காவது போறீங்கன்னு சொன்னா அந்த வீட்டாருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இதா கரஜ்தும் ஃபௌதியு அஹ்லஹு அஸ்ஸலாம், அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வாரீங்கன்னு சொன்னா அப்படி வெளியே வருகிற போதும் சலாம் சொல்லி விடைபெறுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதல்ல அனுமதி இல்லாமல் பிறருடைய வீட்டுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவது, நம்முடைய வீடாகவே இருந்தாலும் சலாம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள போகணும், வெளியில வருகிற போதும் சலாம் சொல்லிவிட்டு வெளியே வர வேண்டும் என்பதாக நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அப்படி சலாம் சொல்லாமல் நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, சலாம் சொல்லாமல் நாம் வீட்டுக்குள் நுழைகிற போது, சலாம் சொல்லாமல் நாம் வெளியே செல்கிற போது அங்கே ஷைத்தான் நம்முடைய வீட்டுக்குள்ள வந்துருவாங்கிறது மாத்திரமல்ல, வீட்டுல இருக்கிற பரக்கத்தெல்லாம் போயிருங்கிறது மாத்திரமல்ல, பல இடையூறுகள் அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய வீடாக இருந்தாலும் உங்களுடைய வீடாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகிற போதும் வீட்டை விட்டு வெளியே வருகிற போதும் நீங்க சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். வீட்டிலே இருப்பவர்களுக்கு நீங்க வாரீங்கிறது தெரியணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நபித்தோழர் இந்த நேரத்துலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஸ்தஅதினு அலைய உம்மி, என்னுடைய தாய் மட்டும்தான் என்னுடைய வீட்டுல இருக்கிறாங்க, அப்படி இருக்கிற போது அந்த தாயாரிடத்துல நான் அனுமதி கேட்டுட்டு தான் உள்ள போகணுமா, அது எங்க அம்மா தானே என்று கேட்கிற போது நான் ஆம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி மாஹா ஃபில் பைத்தி, நானும் என்னுடைய தாயும் ஒரே வீட்டுல தானே வசிக்கிறோம், இப்போவுமா நான் அனுமதி கேட்கணும் என்று மீண்டும் கேட்கிறார். இஸ்தஹதீனு அலைஹா, இல்ல நீ அனுமதி வாங்கிட்டு தான் போகணும்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து அவர் விடல, அடுத்தும் கேட்கிறார், இன்னி ஹாதிமுகா, நான் தான் அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கிற போது போக போது வரும்போது எல்லா நேரத்திலையும் நான் உங்களுக்கு சலாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா, என்னைய சலாம் சொல்லிட்டு தான் உள்ள போகணும்னு நீங்க கேட்க சொல்றீங்களே என்கிற அடிப்படையில் அவர் கேட்கிற போது அடுத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இஸ்தஅதினு அலைஹா அத்துஹிப்பு அன் தராஹா வரியானா, நீ அனுமதி வாங்கிட்டு தாமா போகணும். எத்தனை தடவை உன்னுடைய தாயார் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு நீ போயிட்டு வந்தாலும் உன்னுடைய தாய்க்கு நீ சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உன்னுடைய தாயை ஆடை இல்லாமல் நிர்வாணமாக பார்ப்பதை நீ விரும்புவாயா என்பதாக கேட்டார்கள். உடனே அந்த நபித்தோழர் சொன்னார்களா, இல்ல விரும்ப மாட்டேன் யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்ன போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியானால் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கொஞ்சம் யாரும் இல்லைங்கிற எண்ணத்துல கொஞ்சம் ஆடைகள் விலகி இருக்கலாம், அப்படி இப்படி இருப்பாங்க, வீட்டுல நம்முடைய அம்மா மற்றும் மனைவி மட்டும் இருக்க மாட்டார், மற்றவர்களும் கூட இருக்கக்கூடும், அப்படி இருக்கிற போது அவர்களுடைய ஆடைகளை சரி செய்யாத நிலையில் அவர்கள் இருக்கலாம் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் சொல்லுகிற போது நீங்கள் நிச்சயமாக எத்தனை தடவை உள்ள போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் வீட்டுக்கு உள்ளே வருகிறீர்கள் என்பதை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு உணர்த்த வேண்டும். ஏனென்றால் அவங்க வீட்டுல இருக்கிற போது நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், வேற யார் இருக்கிறா என்கிற எண்ணத்தில் ஆடைகளை சர்வசாதாரணமாக அவர்கள் அணிந்திருக்க கூடும். நீங்க வர்றதா இருந்தா வாரீங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அவருடைய ஆடைகளை அவர்கள் சரி செய்வார்கள். எனவே நீங்கள் வீட்டிற்குள் செல்கிற போது எத்தனை தடவை நீங்க வீட்டுக்குள்ள போனாலும் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நிறைய கெட்ட விஷயங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு, அது தடுப்பதற்கு அது காரணமாக அமையும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணரத் தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் பாதுகாப்போடு வீட்டிலிருந்து சென்று பாதுகாப்போடு வீடு திரும்ப வேண்டும் என்றால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். உங்களுடைய வீட்டுல இருந்து நீங்க வெளியே போறீங்கன்னா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று ஓதிக்கொண்டு நீங்கள் வெளியே போங்க. வீட்டுக்கு உள்ள வாரீங்கன்னு சொல்லி சொன்னா சலாம் சொல்லிக்கிடுங்க, துவா ஓதிக்கிடுங்க என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஆபத்துகளை பார்க்கிறோம், வெளியே விபத்துகளை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாம் கவனமாக இருக்கிறோம்.
வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பை தேடிவிட்டு வெளியே செல்கிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி நாம் வெளியே செல்கிற போது அல்லாஹ் மலக்குகளின் மூலமாக நம்மை பாதுகாப்பான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்போடு நிம்மதியாக வெளியே போயிட்டு நிம்மதியாக வீட்டிற்கு வருகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். இன்றைக்கு வெளியே போயிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர் வர வேண்டுமே, வந்துருவாரா என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய அச்சப்படுகிற நிலையில்தான் வெளி வாழ்க்கையினுடைய சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்கிற போது, எத்தனையோ விபத்துகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்கிற நேரத்தில் நாம் எல்லா நிலைகளிலும் எந்த நேரத்திலும் அல்லாஹை மறந்துவிடக் கூடாது. எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நினைவு பெற வேண்டும். வீட்டை விட்டு வெளியே செல்கிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்கிற வார்த்தையாவது குறைந்தபட்சம் சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடிவிட்டு நாம் வெளியே செல்வோம் என்று சொன்னால் நிம்மதியாக நம்முடைய வீட்டிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மீண்டு வர செய்வான் என்பதை கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அருமையானவர்களே, நம் வீட்டில் ஷைத்தானுக்கு நாம் இடம் எடுத்து விடக்கூடாது. நம்முடைய வீடு மலக்குகள் வருகை தரக்கூடிய வீடாக இருக்க வேண்டுமே தவிர ஷைத்தான்கள் குடியிருக்கிற வீடாக நம்முடைய வீடு அமைந்து விடக்கூடாது. நம் வீட்டிற்குள்ள நுழையும் போது அல்லாஹ்வை நினைவு கூறினால், அதே போல நாம் சாப்பிடுகிற போது அல்லாஹ்வை நினைவு கூறினால், பிஸ்மில்லா என்பதாக சொன்னால், ஷைத்தான் தங்களுடைய கூட்டத்தார்களிடத்தில் மற்ற ஷைத்தான்களிடத்தில் சொல்வானாம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய வீட்டில் நுழைகிற போது அல்லாஹ்வினுடைய பெயரை உச்சரித்தால், நீங்கள் சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டால், அந்த ஷைத்தானினுடைய தலைவன் மற்ற ஷைத்தான்களிடத்தில் சொல்லுவான், இந்த வீட்டில் உங்களுக்கு இடமில்லை, இந்த வீட்டில் உங்களுக்கு உணவில்லை, நீங்க வேற வீட்டை பாருங்க, வேற உணவை தேடுங்க என்று தன்னுடைய ஷைத்தான்களிடத்தில் சொல்லுவான். அதே நேரத்தில் நீங்கள் சலாம் சொல்லாமல் உங்களுடைய வீட்டிற்குள் நீங்கள் நுழைந்தால், நீங்கள் சாப்பிடுகிற போது பேசிக்கொண்டே பிஸ்மில்லா சொல்லாமல் நீங்கள் சாப்பிட்டால், அந்த ஷைத்தான் சொல்லுவானா, இந்த வீடுதான் நீங்கள் தங்குவதற்கு தகுதியான இடம், இவன் சாப்பிடுகிற உணவெல்லாம் அவனுடைய உடலில் போய் சேராது, எல்லாம் உங்களுக்கானதுதான் என்று ஷைத்தானுக்கு அந்த தலைவன் ஷைத்தான் சொல்லுகிறான். எனவே உங்களுடைய வீட்டை நிம்மதி தரக்கூடிய வீடாக அமைத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா சொல்லிக் கொள்ளுங்கள், வீட்டுக்கு உள்ளே நுழைகிற போது சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்தார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா, மையத்துகளை அடக்கம் செய்யும் இடமாக உங்களுடைய வீடுகளை ஆக்கி விடாதீர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா, அல்லாஹ்வின் திக்ரை கொண்டு வீடுகளை நீங்கள் செழிப்பாக்குங்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டை விட்டும் ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில 1430வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய வீட்டில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிற போது, நம்முடைய வீட்டில் அல்லாஹ்வினுடைய திக்ருகள் மொழியப்படுகிற போது அது மலக்குகள் வருகை தரக்கூடிய இடமாக இருக்கும். அதற்கு மாற்றமான காரியங்கள் நடைபெறுகிற போது அது ஷைத்தான் தங்குகிற வீடாக, அது கபிரிஸ்தானுக்கு ஒப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதி தரக்கூடிய நாம் வசிக்கிற அந்த வீட்டை சொன்னார்கள் என்று சொன்னால் இதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, ஒரு முஸ்லிமின் வீடு எப்படி இருக்க கூடாது என்றால், ஒரு முஸ்லிமின் வீடு அல்லாஹும் ரசூலும் கோபப்படக்கூடிய வீடாக அந்த வீடு அமைந்து விடக்கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு அல்லாஹ் ரசூலின் கட்டளைகளை மறந்த வாழ்க்கை வாழக்கூடிய வீடாக அந்த வீடு இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு மலக்குகள் சபிக்கும் வீடாக இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு அந்த குடும்பத்திற்காக துஆ செய்யக்கூடிய வீடாக அந்த வீடு அமைந்து விடக்கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு எல்லா தீமைகள் பாவங்கள் நடைபெறுகிற வீடாக நம்முடைய வீடு இருந்து விடக்கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு சதக்கா செய்யாத, விருந்தினரை உபசரிக்காத, இபாதத்துகள் நடைபெறாத வீடாக நம்முடைய வீடு இருந்துவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமின் வீடு ஷைத்தான் தங்கி செல்லக்கூடிய வீடாக இருந்துவிடக் கூடாது. எந்த வீட்டில் இறை நினைவு இல்லையோ, இறை கட்டளை மீறப்படுகிறதோ, தொழுகை இல்லையோ, குர்ஆன் ஷரீஃப் அது ஓதப்படவில்லையோ, அந்த வீட்டை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுذ்கிருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுذ்கருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்யி வல் மய்யித். எந்த வீட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீடு மனுஷ மக்கள் வாழுகிற வீடு என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த வீட்டில் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகிறதோ அந்த வீடு மனுஷ மக்கள் வாழுகிற வீடு.
எந்த வீட்டில் தொழுகை இல்லையோ, குர்ஆன் ஓதப்படவில்லையோ, அந்த வீடு மையத்துகள் அடக்கப்படுகிற கபுருஸ்தானுக்கு சமமானது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி முஸ்லிமில 1429வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய வீட்டை எப்படி அமைத்துக் கொள்ளப் போகிறோம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வீடுகளுடைய நிலை எப்படி இருக்கிறது? சினிமா பாடல்கள் ஒலிக்கிற வீடுகளாக இன்றைக்கு நம்முடைய வீடுகளை நாம் பார்க்கிறோம். ஆபாசங்கள் நிறைந்த சினிமாக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற, அது டிவியில ஓடினாலும் சரி, செல்போன்ல ஓடினாலும் சரி, ஆபாசங்கள் நிறைந்த சினிமாக்கள் ஓடுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகளை பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை போதிக்கிற நாடகங்கள் ஓடுகிற வீடுகளாக, இன்றைக்கு சீரியல்கள் ஓடுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். பிக் பாஸ் போன்ற மிக மோசமான ஷோக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வீடுகளாக நம்முடைய வீடுகளை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கே மலக்குகள் வருவார்கள், எங்கே நமக்கு பரக்கத்து இருக்கும்? ஒரு நேரம், ஒரு காலம் இருந்தது, ஒரு நேரத்துல ஒரு இடத்துல அமர்ந்தாதான் டிவி பார்க்கலாம், அந்த நாடகத்தை பார்க்கலாம், இந்த சினிமாவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. இப்ப அப்படியெல்லாம் இல்லை. நாம் நினைத்த நேரத்தில் நினைத்த ஷோக்களை, நினைத்த சீரியல்களை, நினைத்த சினிமாக்களை நம் செல்போன்களின் மூலமாக பார்க்க முடியும் என்கிற கால சூழ்நிலை உருவாகிவிட்டது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய தாய்மார்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்துல அங்க நமக்கு அவங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சமையல் செய்து கொண்டே ஒரு காலத்துல சமையல் செய்கிற போது உலை வைக்கிற நேரத்துல தலையெல்லாம் சீலை போட்டுக்கிடுவாங்க. தலையெல்லாம் சீலை போட்டு மூடி பிஸ்மில்லான்னு சொல்லி ஓதி உலை போட்ட அந்த காலம் போய் இன்னைக்கு சீரியல்களை, ஷோக்களை பார்த்து கொண்டே, வேடிக்கை காட்சிகளை பார்த்து கொண்டே உலை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த யூடியூப்ல தான் அவங்க என்ன சமையல் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையே வெரைட்டியா பார்த்து சமையல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆபாசங்கள் நிறைந்த செல்போன்கள் நம்முடைய கைகளில் இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு அவங்க உலை வைக்கிறாங்கன்னு சொன்னா, போர் அடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சமையல் செய்து கொண்டு இருக்கிற போது ஓதிய இந்த நாவுகள் சினிமா பாடல்களை பாடிக்கொண்டே அந்த சமையல்களை செய்கிறது என்று சொன்னால், எந்த பரக்கத்தையும் ரஹமத்தையும் வேண்டும் என்பதாக நாம் ஆசைப்படுகிறோமோ அந்த பரக்கத்தும் ரஹமத்தும் எங்கே நம்முடைய வீட்டிற்கு வரும்? பரக்கத்திற்குரிய ரஹமத்திற்குரிய மலக்குமார்கள் எங்கே நம்முடைய வீட்டில் வருகை தருவார்கள்? ஷைத்தானுக்கு பிடித்தமான செயல்கள் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அந்த ஷைத்தானுடைய செயல்பாடுகள் தான் நம்முடைய வீட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்த்து சிரித்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற போது வீட்டிலிருந்து சிக்கல்களும் பிரச்சனைகளும் எங்கே ஓடும் ஒளியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் டிவியை பார்க்கிறார்கள் என்று சொன்னால், தாய்மார்கள் சீரியல்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பிக் பாஸ் ஷோக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், நம்முடைய பிள்ளைகளுடைய கைகளும் செல்போன் தான் இருக்கிறது. அவங்க கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறான், கிரிக்கெட்டை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கொரியன் நாடகம், கொரியன் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் ஏராளமான பேரு, நிறைய பேர் அந்த கொரியன் நாடகத்திற்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள். ஏன்னா அதுல காட்டுற மாதிரி அவ்வளவு அற்புதமா லவ் வேற எந்த நாடகத்திலையும் காட்ட மாட்டேங்கிறானா. இளைஞர்கள் பட்டாளம் சொல்லி நாம் அறிகிறோம். அந்த அளவுக்கு உள்ள நாடகங்களில் மூழ்கி போய் அதை அதிகமாக ஆண்களும் பெண்களும் பார்த்து கொண்டிருக்கிற, இளைஞர் பட்டாளம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? காதல் வலையில் விழுந்து பெற்றோரை மீறி ஓடி போகிற நிலை இன்றைக்கு அதிகரித்து போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மதம் மாறி நிக்காஹ் செய்கிற, திருமணம் செய்து கொள்கிற நிலைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தகாத உறவுகளில் ஈடுபடுகிற இஸ்லாமிய மக்கள் பெருகி போய்விட்ட ஒரு கால சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வீட்டில் நாம் ஏற்படுத்திக் கொள்கிற சூழ்நிலைகள் தான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வீட்டை பாதுகாப்பான அமைப்பிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுத்தந்தார்கள். இரவு நேரங்களில் வீட்டை பாதுகாக்கும் முறையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற போது, இதா கான ஜுன்ஹுல் லைல், இரவின் இருள் படரத் தொடங்கிவிட்டால், அவ் அம்சைத்தும், அல்லது அந்தி பொழுதாகிவிட்டால், அப்ப அந்தி பொழுது அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மகரிபனுடைய நேரம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த நேரம் வருகிறது என்று சொன்னால்,
சிபியானக்கும், உங்கள் குழந்தைகளை வெளியே திரிய விடாமல் தடுத்து வையுங்கள் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அந்த நேரத்துலதான் நம்முடைய பிள்ளைகளை நம்ம வெளியே விடுறோம். அவங்க அந்த நேரத்துலதான் வெளியே சுத்திட்டு வராங்க. அதுக்கப்புறமா ஏதாவது அதிகமா நோக்காருன்னு சொல்லக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறமா என்னன்னு தெரியல, பயந்து பயந்து அழுகுறா நைட்டெல்லாம் என்று சொல்லுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை நம்ம கவனிச்சோம், கேட்டோம்னு சொன்னா நமக்கு எந்த நோக்காடு வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க அந்த அந்தி சாயக்கூடிய அந்த நேரம் இருக்குதே, அந்த நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளை நீங்க வெளியே விடாதீங்க. ஏன் அப்படின்னா அதற்கான காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஇன்ன ஷயாத்தீன தன்தஷிர், ஏனென்றால் ஷைத்தான்கள் அப்போதுதான் பூமி எங்கும் பரவுகின்றன என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைனைதின் ஃபைதா ذهب ساعة من الليل, இரவு வேளையில் சிறிது நேரம் கழிந்து விட்டது என்று சொன்னால் அதற்கப்புறம் நீங்க வெளியே அனுப்புங்க, பிரச்சனை இல்லை என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப அமைப்பு, வீடு நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான வழியை சொல்லி தந்தார்கள். மேலும் இரவு நேரத்தில் நீங்கள் கதவுகளை தாளிட்டு விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். நைட் நேரம் ஆயிருச்சுன்னு சொல்லி சொன்னா கதவை நீங்க திறந்து வைக்காதீங்க, பூட்டிருங்க. அப்படி பூட்டுகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒதுகுருஸ்மல்லாஹ், அப்போது அல்லாஹ்வினுடைய பிஸ்மில்லாஹ் என்று அல்லாஹ்வினுடைய பெயரை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன ஷைத்தான லா யஃப்தஹு பாபன் முக்லகா, ஏனென்றால் ஷைத்தான் மூடப்பட்ட எந்த கதவையும் அவனால் திறக்க முடியாது என்பதாக சொன்னார்கள். மூடப்பட்ட கதவுன்னு சொன்னா நாம் பிஸ்மில்லா என்பதாக சொல்லி, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்பதாக சொல்லி நம்முடைய வீட்டினுடைய கதவை மூடுகிறோம் என்று சொன்னால் அந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருகிற சக்தி அந்த ஷைத்தானுக்கு கிடையாது. எனவே கதவை மூடுகிற போது ஓதிட்டு நீங்க கதவை மூடுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி இரவு நேரத்துல தண்ணீர் பைகள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் தண்ணீரை நீங்கள் திறந்து வைக்காதீர்கள், அதை மூடியே வையுங்கள் என்கிறார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பாதுகாப்பான அம்சங்களை ஒரு அழகிய நிம்மதியான குடும்பத்திற்கு, ஒரு வீட்டிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்படி நீங்க அந்த தண்ணீர் இருக்கிற அந்த பாத்திரத்தை மூடுறதா இருந்தாலும் என்ன செய்யணும், நான் சொல்லல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒதுகுருஸ்மல்லாஹ், அப்போதும் அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லிக் கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஓதிக்கிட்டு அந்த பாத்திரங்கள் மூடப்படுகிறதா அல்லது சினிமா பாட்டுகள், முணுமுணுத்துக் கொண்டே பாட்டுகள் மூடப்படுகிறதா என்பதை உங்களுடைய கவனத்திற்கே நான் விட்டு விடுகின்றேன். அதே போல ஆணியத்துக்கும், உங்களுடைய பாத்திரங்களை மூடி வையுங்கள், திறந்து வைக்காதீர்கள், ஒதுக்குருஸ்மல்லாஹ், அப்போதும் ஓதிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வலவ் அன் தஅருது அலைஹா ஷைஆ, அவற்றை முழுவதும் மூட முடியல உங்களுக்கு என்று சொன்னாலும் கூட அவற்றின் மீது ஏதாவது குறுக்கே ஒரு குச்சியை வைத்தாவது நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் என்று, இந்த அளவுக்கு அந்த பாத்திரத்துல திறந்து வைத்திருக்கிற அந்த பாத்திரத்துல எதுவும் விழுந்து விடக்கூடாது, அதனால குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக இந்த அளவுக்கு ஒரு வீட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஅத்ஃபியூ மசாபீஹக்கும், உங்கள் வீட்டினுடைய விளக்குகளை இரவு நேரம் ஆகிவிட்டது, படுக்க போறீங்கன்னு சொன்னா நீங்கள் அணைத்து விட்டு படுங்கள், எரிய விடாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய வீடுகள்ல இரவு நேரத்துல அதிகமான மின்சாரம் செலவழிக்கப்படுகிற நிலைகளை பார்க்கிறோம். விடிய விடிய எரிந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஏன்னா நைட் நேரத்துல அவ்வளவு தூங்குறதே இல்லை. இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக மின்சாரத்தை அளவாக பயன்படுத்துங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள், சும்மா வீட்டுல போட்டு விளக்கை எரிய விட்டுக்கிட்டு இருக்காங்க, விளக்குனா லைட்டை எரிய விட்டுக் கொண்டு இருக்காதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 5623வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தத்ருக்குன் நார ஃபீ புயூத்திக்கும் ஹீன தனாமூன். எவ்வளவு அற்புதமான ஒரு பாதுகாப்பை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்கள். நீங்க உறங்க போறீங்களா, உறங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீட்டில எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பை அணைத்து விட்டு படுக்கைக்கு செல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம வீட்டுல யாருடைய வீட்லயும் விறகு அடுப்பு அப்படிங்கிறதுலாம் இல்ல. அப்போ இங்க என்ன கருத்து அறுத்தோம்னா, நாம
இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்பு இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கேஸ் எல்லாம் பூட்டி இருக்குதா, திறந்து இருக்குதா, அது லீக் ஆகுதா என்பதையெல்லாம் கவனிக்க வேண்டும். பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரில 6293வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு வீடு, அந்த வீட்டில் இருப்பவர்கள் நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவர்களுடைய பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும். ஏனதானோடு இருக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு நிம்மதியை பெற்று தரும் இடமாக நம்முடைய வீட்டை அமைத்து தந்திருக்கிறான். அல்லாஹ் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பானாக. ஒவ்வொருவருக்கும் தமது வீடுகளை நிம்மதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்து அருள்பாலிப்பானாக. வீட்டில் இருக்கிற சிக்கல்கள், பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா தீர்த்து வைப்பானாக. நமது வீட்டில் இறைவனுக்கு பிடித்தமான நற்காரியங்களை செய்து இறை பொருத்தத்திற்குரிய வீடாக நம்முடைய வீட்டை அல்லாஹ் தஆலா அமைத்துக் கொடுப்பானாக. நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிற மறுமை வீட்டை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக பெற்று இருலகத்திலும் சிறந்த வாழ்வை கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.